வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம சிம்பிளாக குயிக்காக ஃப்ரைடு வெஜிடபிள் பப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வெண்ணெயோ இல்லை டால்டாவையோ வச்சு பஃப் பாஸ்ட்ரி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இது குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். இங்கே நான் இதை எண்ணெயிலையும் பொரிச்சு எடுத்திருக்கேன், அதே மாதிரி ஓவன்லேயும் செஞ்சுருக்கேன். ஸோ ரெண்டுலேயுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ செய்ய போகிறோம். இந்த மாதிரி நல்லா உதிரி ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ செஞ்சுருங்க. இதை நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா மூடி வச்சுருங்க. அடுத்ததான் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். அதனால நல்லா டைட்டாக கவர் பண்ணி வச்சுருங்க. இப்போ மசாலாவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் பேனில் விடுங்க. இதில் ஒரு நறுக்குன்னு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு நறுக்கின தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் நறுக்கின கேரட், 4 இல்லைன்னா 5 பீன்ஸ் பொடியாக நறுக்கினது, இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கிட்டு மசாலா பொடிங்கெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடியும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. இது ரொம்ப வேகணுங்கிறது கிடையாது, அதனால இவ்வளோ தண்ணி போதும். மீதி நீங்கள் பொரிச்சு எடுக்கும் போதே அது வெந்துடும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இதோ காயெல்லாம் கூட ஓரளவுக்கு வெந்துருச்சு, தண்ணியும் வத்திருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். இது வேக வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு ஒரு 2 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட மசாலா ரெடி. அடுத்ததாக ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்குங்க. நம்மளோட மைதா பேஸ்ட் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவுக்கு வருவோம். நம்ம நல்லா கவர் பண்ணி வச்சனால மேலெல்லாம் காயலை. இந்த மாவை நம்ம இப்போ சின்ன சின்னதாக பிரிச்சுக்கலாம். ஒன்றொன்னா எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டிக்கோங்க. கோடு விழாமல் உருட்டினீங்கன்னா தான் நல்லா தின்னாக உருட்ட முடியும். இப்போ கொஞ்சமாக மாவு தூவிட்டு நல்லா உருட்ட ஆரம்பிங்க. எவ்வளோ மெல்லிசாக உங்களால் தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. நம்ம உருட்டி வச்சிருக்கிற எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி தேய்ச்சிக்க போகிறோம். எல்லாமே ஒரே அளவில் இருக்கணும், அதனால ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் லேயர். மாவு தூவிட்டு இதை நான் பிளேட்டில் வைக்க போகிறேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மைதா பேஸ்ட்டை நல்லா தடவி விடுங்க.
மைதா பேஸ்ட்டுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க. இதுக்கு மேலே அடுத்த லேயர் வச்சிடலாம். இதே மாதிரியே ஒவ்வொரு லேயராக அடுக்கிட்டே வாங்க. நான் மொத்தம் 7 லேயர் வச்சிருக்கேன். இப்போ ஒரு பக்கத்தை மடக்கி நடுவில் கொண்டு வாங்க. அடுத்த பக்கத்தை வச்சு இந்த மாதிரி மூடிடுங்க. இதை நம்ம கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மீதி 2 பக்கத்தையும் உள்நோக்கி மடக்க போகிறோம். இந்த மாதிரி மடக்கிக்கணும். இப்போ மடக்கிட்டு இதை மறுபடியும் தேய்க்க போகிறோம். இதை ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, கெட்டியாக தான் தேய்க்கணும். நம்ம அடுக்கி வச்ச லேயர்ஸ் எல்லாம் போயிடாத அளவுக்கு பார்த்து தேய்ங்க. இதை ஓரம்லாம் கட் பண்ணிவிட்டு 4 பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. ஓரம்லாம் தண்ணி இந்த மாதிரி தடவுங்க. தேவையான மசாலாவை இந்த மாதிரி நடுவில் வைங்க. இதை மூடி ஓரம்லாம் நல்லா சீல் பண்ணிடுங்க. தண்ணி ஆல்ரெடி நம்ம தடவுனதால இதெல்லாம் நல்லா ஒட்டிக்கும். நம்ம பிசைஞ்ச மாவில் நம்மளுக்கு மொத்தமாக 8 பப்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு செட்டை நான் எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறேன். நல்ல சூடான எண்ணெயில் மிதமான தீயில் பொரிச்செடுக்கணும். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சிடுங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு, வெளியெடுத்துடலாம். இது நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அடுத்ததை நம்ம ஓவனில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஓவன் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரிஸில் 10 நிமிஷத்துக்கு. நம்ம பப்ஸுக்கு மேலே இந்த மாதிரி பாலை வச்சு ஒரு லேயர் கோட்டிங் கொடுங்க. இதை நம்ம பேக் பண்ண போகிறோம் 150 டிகிரிஸில் 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும். இதோ இது நம்மளோட ஃப்ரைட் பப்ஸ். இதோ நம்மளோட ஓவன் பப்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரை பண்ணதுனாலும் சரி, ஓவனில் வச்சதுனாலும் சரி, ரெண்டுமே செம்ம டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள லேயர் லேயராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.